தளபதி அவர்களை நாங்கள் நேரிலே சந்தித்து, ஏன்னா புது இயக்கத்தை துவக்கி இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை நான் ஆரம்பித்தேன். அது பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம். ஆகவே இன்றைய தினம் ஆரம்பத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம், தவறான முடிவு எடுத்து விட்டேன், மன்னிப்பு கேட்கிறேன், ஆகவே அந்த கட்சியோடு பயணம் செய்யக்கூடாது என்று சொல்லியும் அந்த கட்சியினுடைய அடிமைகளாக இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே அவரோட போய் சேர்ந்தால் ஒருத்தர் தூக்கு போட்டுக்கிறேன்னாரு. நான் கயிறு அனுப்பிச்சு அவர் தூக்கு போட்டுக்கல. இன்னும் ஒரு 10 தடவை ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடின்றாரு. தினம் டிவி பார்த்து பேசுகிறாரு. இவர்களெல்லாம் எந்த முகத்தை வைத்து கொண்டு போய் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் என்னுடைய மெயின் அஜெண்டா, கொள்கை, கோட்பாடு எல்லாமே மதவாத சக்திகளுக்கு எதிர்ப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமை தான் சரியானது. ஆகவே இங்கே வந்து அவர்களை சந்தித்து நான் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஆதரிப்பேன் என்பதை அவர்களுக்கு சொல்லி, புது இயக்கத்தினுடைய கட்சியினுடைய நான் துவக்கத்திற்கு வாழ்த்துக்களையும் பெற்று உங்கள் முன்னாலே நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறேன். இதுதான் நடந்தது. அவங்கள்ட்ட பேசணும். இல்லை, ஒரு பெரிய ரெக்கார்டு ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமை தொடர்வதால் நீங்கள் வந்து ஒரு இடத்தில் கூட, நான் ஏதோ விளையாட்டுத்தனமாக உங்களுக்கு சொல்லலை, அதிமுக வெற்றி பெறாது. இதே நிலை எடப்பாடியிலும் இருக்கும். அதில் மாற்று கருத்து எனக்கு கிடையாது. 67க்கு பின்னால் பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைத்த பின்னால், அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்களேயானால் திராவிட முன்னேற்றக் கழகம் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இல்லை, மாறி மாறி இருக்கும். கலைஞர் பேரறிஞர் அண்ணா மறைந்தார், கலைஞர் மறைந்தார், இப்படி போச்சு. ஆனால் இந்த முறை முதல்வர் தலைமையில் தொடர்ந்து 10 ஆண்டு காலத்தை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தப் போவதை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இதற்கு காரணம் பழனிசாமி யாரோடும் ஒத்துப்போகாமல் போனது தான் காரணமாக அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விடியா திமுக விடியா அரசுன்னாரு. இப்போ விடிஞ்சது 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போகுது. அப்புறம் இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா பழனிசாமிக்கு நான் என்ன சொல்கிறது? அவருக்கு வந்து அரவணைச்சும் போக முடியல. இனி பழனிசாமி கதை முடிந்தது. 26ஓடு இந்த தேர்தலில் அதிமுக கதை என்பது என்ன ஆகும் என்ற கேள்விக்குறி எழுந்தது. அதனால்தான் புரட்சி அதிமுக என்பதை ஏற்படுத்தினோம். அதன் மூலமாகத்தான் ஆதரவை தெரிவித்தேன். உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் ஆதரவாக பிரச்சாரம் செய்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் தேசிய கட்சிகள் இங்கே உள்ளே வராது. பாரதிய ஜனதா கட்சி போட்ட திட்டம் அதிமுகவை உடைத்தெறிய வேண்டும், 4-5 பண்ணணும்னு நினைச்சாங்க. அவர்கள் போட்ட கணக்கு வேறு விதமாக மாறிவிட்டது. அவன் போட்ட கணக்கு இவன் போட்ட கணக்கு இவன் போட்ட கணக்கு ஒன்று, கலைஞர் சொன்னது போல அந்த கதை மாறிவிட்டது. நிச்சயமாக அதிமுக அடிமையாக இருக்கிற சார். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நான் வந்து இங்கே ஆதரிச்சேன்னா சரியான காரணத்தை நான் சொல்லும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே நின்றுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த இயக்கம் போயஸ் தோட்டத்து வாசப்படியிலே வந்து பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் நின்றிருந்த காட்சியை நான் பார்த்தவன். அம்மாவை பார்க்க முடியுமா, 4 சீட்டு வாங்க முடியுமா, 5 சீட்டு வாங்க முடியுமா என்று வந்து நின்றார்கள். இன்றைக்கி டெல்லி தெருக்களிலே அலைந்து ஒரு 4-5 சீட்டுக்காக இது கம்மி ஜாஸ்தி பேசுகிறதுக்கு, ரேட் பேசுகிறதுக்கு அங்கே போயிட்டார். யார்? பழனிசாமி. இங்கே தலைமை கழகம் இல்லையா லாயிட்ஸ் ரோட்டில்? ஏன் எந்த கூட்டணியும் உங்களை தேடி வருவதில்லை? ஆகவே கூட்டணியும் இல்லை பழனிசாமிக்கு. எல்லா கதையும் முடிந்து போன கதையாகிவிட்டது சார். நான் பொதுக்குழு கூட்டி முடிவு செய்து எப்பொழுது ஆதரவு ஆரம்பிக்கிறேன் என்பதை நான் முடிவு செய்தேன். ஆதரவு சொல்லிட்டு வந்துட்டேன் முதலமைச்சர். மாற்றுக்கருத்தே இல்லை. வேறு
இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். எதிர்காலத்தில் நமக்கு முக்கியமான விஷயங்கள் வடக்கே இருக்க சக்திகள் வரக்கூடாது. 50 ஆண்டு காலமாக மாறி 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 திராவிட இயக்கங்கள் ஆண்டது. ஆகவே திராவிட இயக்கமே தொடர்ந்து திமுகவுக்கு போட்டியாக இருக்குமே, ஆனால் அதை வரவேற்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். அது போச்சே, எல்லாத்தையும் இழந்து கட்சி இழந்து யாரும் இல்லாமல் நிற்கிற பழனிசாமி தான் பார்க்க முடிகிறது. சிறையில் நான் தான் இருந்தேன். அம்மா அவர்களுக்கு பிணை வழங்கியதும் இந்த புகழேந்தி தான். 11 வருடம் இந்த வழக்கிற்காக அலைந்தவனும் புகழேந்தி தான். சின்னம்மாவை கூட்டு போய் சரண்டர் பண்ணதும் புகழேந்தி தான். சசிகலாவை 9 வருஷமாக எங்கே தூங்குனாங்க? இந்த 9 வருஷமாக வந்து நீங்கள் நேராக போய் அம்மா நினைவிடத்தில் உட்காந்து உங்களுடைய அரசியல் வாழ்வை ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் எங்கே போய் முடிஞ்சிருக்கும்? அதை செய்யலையே. தினகரன், சொந்த தினகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் தினகரனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பிரச்சனை போயிட்டு